உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போர் செய்தி வந்திருக்கிறது. ஈரானின் நிழல் அரசாங்கத்தை இதுவரை வழிநடத்தி கொண்டிருந்த அலி லாரிஜானியை குறிவைத்து கொன்றுவிட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஈரான் தரப்பிலிருந்து இதுவரை மறுப்பு எதுவும் வரவில்லை. அதே சமயம் அலி லாரிஜானியின் சமூக வலைதள பக்கத்தில் அவர் கைப்பட எழுதிய கடிதம் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தை அவர் எப்போது எழுதினார்? அதில் இருக்கக்கூடிய செய்தி என்ன? இவர் மிகவும் முக்கியமானவர் என்றால் பிப்ரவரி 28 அன்றைய உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி நடத்திய முக்கியமான கூட்டத்திற்கு அவர் ஏன் வரவில்லை? அவர் எங்கே போயிருந்தார் என்ற கேள்வி எழுகிறது. அதே சமயம் தற்போதைய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அடிபட்டு காயம்பட்டு ரஷ்யாவில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்ற செய்தியும் சில ஊடகங்களில் வருகிறது. எது உண்மை? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஈரானுக்கு அலி லாரிஜானி எந்த அளவுக்கு முக்கியமானவர்? அவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா? 67 வயதான லாரிஜானி ஈரானின் மிகவும் செல்வாக்கு மிக்க குடும்பத்தைச் சேர்ந்தவர். மேற்கத்திய தத்துவத்தில் PhD பெற்றவர். ஒரு தத்துவவாதியாகவும் அதே சமயம் புரட்சிகர பாதுகாப்பு படையின் தளபதியாகவும் இருந்தவர். ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையிலான 25 ஆண்டுகால வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தை உருவாக்கியவர் இவர்தான். ரஷ்யாவுடனான ராணுவ உறவை வலுப்படுத்தியதும் இவர்தான். அலி லாரிஜானிக்கு ஏன் இஸ்ரேல் குறிவைத்தது? கமேனிக்கு பிறகு ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் தொடங்கி ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகளை இயக்கக்கூடிய மாஸ்டர் மைண்டாக அலி லாரிஜானி இருந்திருக்கிறார். அவருக்கு மட்டுமே பல முழுமையான தகவல்கள் தெரியும் என்று கூறப்படுகிறது. அவரை வீழ்த்துவது என்பது ஈரானின் தலையை துண்டிப்பது போன்றது என்று த நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. அத்தனை முக்கியமானவரா அலி லாரிஜானி? பிப்ரவரி 28 டெஹரானில் நடந்த ஏவுகணை தாக்குதலின் போது அன்றைய உச்ச தலைவர் அயதுல்லா அலி கொமேனியின் கூட்டத்திற்கு இவர் செல்லவில்லை. மயிரிழையில் உயிர் தப்பினார் என்று செய்திகள் வெளியாகின. அதே தாக்குதலில் தற்போதைய உச்ச தலைவர் முஜ்தபா கடுமையான காயம் அடைந்ததாகவும் ரஷ்ய விமானத்தின் மூலம் ரஷ்யாவுக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு அவருக்கு சிகிச்சைகள் நடப்பதாகவும் குவைத்தை சேர்ந்த அல் ஜரீதா என்ற ஊடகம் கூறுகிறது. எது உண்மை எது பொய் என்பதை இதுவரை ஈரான் தெளிவுபடுத்தவில்லை. அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்ட பிறகு முஜ்தபா கமேனியும் எங்கே இருக்கிறார் என்று தெரியாத நிலையில் அலி லாரிஜானி தான் ஈரானை வழிநடத்தியதாக கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட முக்கியமான தலைவர் எங்கே தங்கி இருந்தார்? எப்படி இஸ்ரேல் அவரை கண்டுபிடித்தது என்ற கேள்வி எழுகிறது. இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகமும் த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ஊடகமும் கொடுத்திருக்கக்கூடிய தகவல்களின்படி டெஹரானில் லாரிஜானி ஒளிந்திருந்த ஒரு ரகசிய ஹைட் அவுட் அபார்ட்மெண்ட் மீது துல்லியமான ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அதில் லாரிஜானி கொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இஸ்ரேலிய ட்ரோன்கள் எப்படியாவது கண்டுபிடித்துவிடும் என்பதால் அலி லாரிஜானி ஒரு சாதாரண அபார்ட்மெண்டில் யாருக்கு தெரியாமல் ரகசியமாக தங்கி இருந்ததாகவும் அதை எப்படியோ மொசாட் கண்டுபிடித்து குறிவைத்து அந்த இடத்தில் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாகவும் இஸ்ரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கூறுகிறார். இந்த தாக்குதலில் அலி லாரிஜானியும் அவரது மகனும் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அலி லாரிஜானி உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்பது குறித்து ஈரான் இதுவரை அதிகாரப்பூர்வமாக எதையும் தெரிவிக்கவில்லை. அதே சமயம் லாரிஜானியின் சமூக வலைதள பக்கத்தில் ஒரு கடிதம், அவரே கைப்பட எழுதிய ஒரு கடிதம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் ஈரான் என்ன சொல்ல வருகிறது என்று அல் ஜசீரா ஊடகம் ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறது. அந்த கடிதத்தில் அப்படி என்ன இருந்தது? அமெரிக்க தாக்குதலில் உயிரிழந்த 84 ஈரானிய மாலுமிகளுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய, இரங்கல் தெரிவிக்கக்கூடிய ஒரு செய்திதான் பதிவிடப்பட்டிருந்தது. அதன் பின்னணி என்ன? அதில் தேதியும் குறிப்பிடப்படவில்லை. இஸ்ரேல் தரப்பு நாங்கள் அலி லாரிஜானியை கொன்றுவிட்டோம், ஈரான் திசை திருப்ப பார்க்கிறது என்று தங்களுடைய தரப்பு செய்தியை அடித்து உண்மை என்று கூறுகிறது. அதே சமயம் ஈரானில் ஒரு பெரிய அதிகார வெற்றிடத்தை இது ஏற்படுத்தி இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள். உண்மையில் அலி லாரிஜானி உயிருடன் இருக்கிறாரா இல்லையா? முஜ்தபா கமேனியும் ஈரானில் இல்லை என்று கூறப்படும் நிலையில் அமெரிக்கா இந்த சூழ்நிலையை எப்படி பயன்படுத்திக் கொள்ள போகிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இப்போதைய சூழ்நிலையில் வலுவாக இருக்கக்கூடிய ஈரான் ராணுவம் சிதறி போகுமா வழிநடத்த தலைவர் இல்லாவிட்டால் என்ற கேள்வி எழுகிறது. அதே சமயம் இஸ்ரேல் அடுத்து யாருக்கு குறிவைக்கும் என்ற கேள்வியும் இருக்கிறது. உங்களுடைய கருத்து என்ன? இந்த போர் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள்.